திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே திருமணத்திற்கு சென்றபோது வேன் விபத்திற்குள்ளானது. அணியாப்பூரை சேர்ந்த பெண்ணுக்கு இன்று திருமணம். இதற்காக நேற்றிரவு மணப்பெண்ணுடன் 25க்கும் மேற்பட்டோர் வேனில் சேப்லாப்பட்டிக்கு சென்று கொண்டிருந்தனர். கொட்டப்பட்டி என்ற இடத்தில் லாரி ஒன்று அந்த வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் மணப்பெண் உட்பட 21 பேர் காயமடைந்தனர். 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கும்பகோணத்தில் மகாமகம் பெருவிழா நடைபெறவுள்ளது. மகாமக குளம், வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக திருச்சி மண்டல ஐஜி ராமசுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்கள் எளிதாக குளத்தில் குளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பட்டாசு ஆலைக்கு அட்டை பெட்டிகள் ஏற்றிச் சென்ற லாரியில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதில் 5 லட்சம் மதிப்பிலான அட்டை பெட்டிகள் எரிந்து சாம்பலாகின. தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை அடுத்த ஆண்டிச்சி ஊரணியில் திருட்டு வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிர்மலா தேவி என்பவரை காவல் ஆய்வாளர் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இரவு 9:30 மணி வரை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தியதாகவும் நிர்மலா தேவி புகார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் மூலக்காடு கிராமத்தில் விஷம் கலந்த கிணற்று நீரை பருகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் செய்தியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2010ஆம் ஆண்டு மதுரவாயல் அருகே காதல் விவகாரத்தில் ரமேஷ் என்ற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவருக்கு பூந்தமல்லி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. ஒரு பெண்ணை இருவர் காதலித்ததால் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது விசாரணையில் தெரியவந்தது.